பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் ரொம்ப முக்கியமான ஒரு நாள். இயேசு சிலுவையில் அறையப்பட்டு நமக்காக இரத்தம் சிந்தி மரித்ததை நினைவு கூறுகிற ஒரு நாள். இது ஒரு பேர் குட் ஃப்ரைடே என்று சொல்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இது ஒரு நல்ல வெள்ளிக்கிழமை என்று சொல்லுகிறதை நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த இயேசு சிலுவை அறையப்பட்ட அந்த நாள் இந்த வாரம் முழுதுமே ஹோலி வீக் அப்படின்னு சொல்லி சிலுவை பற்றின நிறைய காரியத்தை தியானித்து இருக்கிறோம். இன்றைக்கி கூட நீங்கள் சர்ச்சுக்கு போய் 3 மணி நேரம் மும்மணி தியானம் எல்லா சர்ச்சிலையுமே நடைபெறும். அதில் பங்கு பெற்றீங்களா? இயேசு சிலுவையில் பேசின 7 வார்த்தைகளை குறித்து 7 பேர் பிரசங்கம் பண்ணுவாங்க. அப்படி தானே என் ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் ஞாபகம் இருக்குது. அந்த ஒரு நாளில் 3 சர்ச்சில் பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். முதல் வார்த்தை ஒரு சர்ச்சில், 3வது வார்த்தை இன்னொரு சர்ச்சில், 7வது வார்த்தை இன்னொரு சர்ச்சில்னு சொல்லி அப்படி ஒரே ஆள் பல சர்ச்சில் போய் விதவிதமாக பேசுவாங்க. சிலர் அதுக்கு மார்க்கு போடுவாங்க, யார் நல்லா பேசுனாங்க அப்படின்னு மார்க்கு போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை சின்சியராக உண்மையாக தியானித்தோமானால் நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அவருடைய சிலுவையின் அன்பு, அவர் சிலுவையில் பட்ட பாடுகள், நமக்காக சிந்தின ரத்தம், அதை நினைத்து உண்மையாக அந்த சிலுவையை தியானிச்சுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும். எனக்கு எல்லா நாளுமே குட் ஃப்ரைடே தான். நான் அதிகமாக சிலுவையை தியானிக்காத நாளே இருக்காது. பெரும்பாலான சமயங்கள் அதிகாலையினுடைய ஜெப நேரத்தில் நான் தினமும் இயேசுவின் சிலுவைக்கு முன்பாக நின்று அந்த சிந்தப்பட்ட ரத்தம், அவருடைய அன்பை நினைத்து அவரை துதிப்பது, அந்த இரத்தத்துக்குள் என்னை அர்ப்பணித்து கொள்வது என்னுடைய பழக்கம். பெரும்பாலும் அப்படி தான். அதனால் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை அப்படின்னு ஸ்பெஷலாலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. எல்லா நாளுமே அந்த சிலுவை நம்ம தியானிக்க வேண்டியது அவசியம். அந்த சிலுவை சுமந்து வந்த இயேசுவை குறித்த ஒரு அருமையான ஒரு பாடலை நீங்கள் கேட்டீங்கல்ல. இயேசு சிலுவையில் அவர் நமக்காக எல்லாவற்றையும் சுமந்து முடித்தார் என்பதாக. சரி, சிலுவை சுமந்த அந்த இயேசு வேத புஸ்தகத்திலிருந்து 2 வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். யோவான் 19ஆம் அதிகாரம் 17-18 வசனம் பாருங்கள். வேதத்தை திருப்பி வசனத்தை பாருங்கள், காதாலை கேளுங்க, அப்போ வசனம் உள்ளத்தில் ஆழமாய் பதியும். சரியா? சரி. இயேசு தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடு கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள். இயேசு சிலுவை சுமந்து கொண்டு போனதும் அவர் சிலுவையில் அறையப்பட்ட காரியமும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை யாரும் சிலுவையில் அறைந்து கொண்டுவிட முடியாது. அவர் தம்மை தாமே சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார் என்பதாக கலாத்தியர் 1:4 நம்ம வாசிக்கிறோம். தீத்து 2:14 வாசிக்கிறோம். அதாவது இயேசுவே தன்னை அந்த மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். என்னால் அந்த ரோம கவர்னர், மரண தண்டனை விதிக்கிற அதிகாரம் பெற்ற ஜட்ஜி, அவர் விசாரித்துட்டு சொல்கிறார், இவரிடத்துல ஒரு குற்றத்தை நான் காணலையே, ஒரு குற்றமே அவரிடத்தில் காண முடியவில்லை, ஒரு சாட்சியும் உண்மையான சாட்சி, அதிலெல்லாம் பொய் சாட்சியாக இருக்கிறது என்று மத தலைவரிடத்தில் அவர் சொல்லுகிறார். அவர் குற்றமற்றவர் என்று சொல்லி நீதிபதி சொன்ன பிறகும் அவருக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்படுகிறாரு. காரணம் அது இயேசுவே ஏற்றுக்கொண்டார். ஏன் அவர் செய்யாத குற்றத்துக்காக அவர் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, உங்களுக்காக, எனக்காக, நமக்காக சிலுவை சுமக்க தன்னை அர்ப்பணித்து கொண்டார். அவர் நமக்காகத்தான் சிலுவையிலே மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று வேதத்திலே தெளிவாக வாசிக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவை தேசாதிபதியின் அரண்மனையில் அவரை வாரினால் அடித்தார்கள். வாரினால் அடித்து அவருடைய முதுகு சதையெல்லாம் கிழிக்கப்பட்டு தலையிலே முள்முடி சூட்டப்பட்டு இரத்தம் சிந்த 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 சரீரம் பலவீனப்பட்டு விடும். அவர் முந்தின நாள் இரவு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்த போதே இரத்தம் சிந்த ஆரம்பித்து விட்டார். இரவெல்லாம் அவரை தூங்க விடவில்லை. அநியாய விசாரணை, அந்த பிரதான ஆசாரனுடைய விசாரணை. அண்ணா வீட்டுக்கு கொண்டு போகப்படுகிறார், காய்பா வீட்டுக்கு இழுத்து கொண்டு போகிறாங்க, சனகரி சங்கத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறாங்க, தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு வர்றாங்க. அவருக்கு இடையில ஏறுதுகிட்ட கூட்டு போகிற ராத்திரி முழுவதும் அவரை அலைக்கழித்தார்கள். அங்கே இங்கே நடக்க வச்சு
ஒரு சொட்டு தண்ணீர் கூட அவருக்கு குடிக்க கொடுக்கப்படவில்லை. அவர் சரீரமெல்லாம் பலவீனப்பட்ட நிலைமையில் அவர் மீது ஒரு பார சிலுவை வைக்கிறாங்க. சுமார் 150 கிலோ எடை உள்ளது என்று சொல்லப்படுகிறது. அந்த சிலுவை மரத்தை தோளில் வச்சு இழுத்து கொண்டு வரும்படி சொல்கிறாங்க. இழுத்து கொண்டு போகிறாங்க. எருசலேம் வீதி வழியாய் அவர் சிலுவை சுமந்து கொண்டே போகிறார். சில சமயம் சுமக்க முடியாமல் தடுமாறி விழுகிறார். இடையில் அவர் சுமக்க முடியாததுனால ஒரு மனிதன் வந்து உதவி செய்து சிலுவையை கொல்கதா மேட்டிற்கு அவர் கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். கபாலஸ்தலம் என்கிற இடம் மனிதனுடைய மண்டை ஓடு போன்ற அமைப்புள்ள ஒரு இடம், மலைப்பகுதி எருசலேமில் இருக்கிறது. அதுதான் கபாலஸ்தலம் என்று பைபிளில் குறிப்பிடப்படும். கபாலன்னா மனுஷனுடைய மண்டை ஓடுன்னு அர்த்தம். அதே மாதிரி அந்த அமைப்புள்ள அந்த மலைப்பகுதி இருக்கும். அங்கே தான் ரோமர்கள் குற்றவாளிகளுக்கு என்று சிலுவையில் அறைந்து கொள்ளுகிற ஒரு இடம். அந்த இடத்துக்கு தான் இயேசுவை கொண்டு போனார்கள். அவர் சிலுவை சுமந்து கொண்டு போனார். போகிற வழியில் பரிகாசம் என்ற ஒரு கூட்டம், மதவாதிகள், இயேசுவை கொண்டுட்டோம், ஒழிச்சிட்டோம், இனிமேல் அவர் நம்ம ஆலயத்துக்குள்ளே நுழைய முடியாது, நம்ம என்ன அநியாயமாக பண்ணலாம், நம்மளை யாரும் கேள்வி கேட்க முடியாது, இந்த ஆள் நம்மளை திட்டி நம்மளை ஏசி நம்முடைய காரியத்தெல்லாம் கவிழ்த்து போடுகிறான்னு நினச்சாங்க. அவங்க ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கத்தில் நன்மை பெற்றவங்க, சுகம் பெற்றவங்க அழுது கொண்டே இருக்கிறாங்க. அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது. ரோம அரசாங்கம் ஒரு சர்வாதிகார அரசாங்கம். அவங்ககிட்ட போய் பேச முடியாது, வழக்கு போட முடியாது, அவங்க தீர்ப்பு குறித்தா முடிஞ்சது, அவ்வளவுதான். நியாயம்லாம் பேச முடியாது, அழத்தான் முடியும், அழுகிறாங்க. எருசலேம் குமாரத்திகள் பெண்கள் நிறைய பேர் நன்மை பெற்றாங்க இயேசுகிட்ட, அவங்க அழுகிறாங்க. அப்போ இயேசு அவளை பார்த்து சொல்லுகிறார், எருசலேம் குமாரத்திகளை எனக்காக அழாதங்க, நீங்கள் எனக்காக ஏன் அழுகிறீங்க? உங்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுங்க. ஏன்னா நான் சிலுவை சுமப்பதே உங்களுக்காகத்தான். உங்கள் மேலே வைத்த அன்பு, உங்கள் மேலே இருக்கிற பாசம், இந்த உலகத்தின் மக்கள் மேலே உள்ள அன்புனால தான் இந்த மரணத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், இந்த சிலுவை ஏற்றுக்கொண்டேன், அதுக்கு தான் சிலுவை சுமக்கிறேன் என்பதை போல் ஆண்டவர் பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர் சிலுவை சுமந்தது எதற்காக? உங்களுக்காக. சகோதரனை உங்களுக்காக, சகோதரி உங்களுக்காக சிலுவை சுமக்க தன்னை அர்ப்பணித்து கொண்டா. அந்த சிலுவையில் சிந்துகிற இரத்தத்தின் மூலம்தான் நமக்கு பாவம் மன்னிப்பும், பாவத்திலிருந்து விடுதலையும் உண்டாகும். சாபத்திலிருந்து விடுதலை உண்டாகி ஆசீர்வாதம் உண்டாக முடியும். அவர் சரீரம் காயப்படுத்தப்பட்டு தழும்புகள் வந்தாதான் அந்த தழும்புகளால் நம்மை தொட்டு குணமாக்க முடியும். இப்படி இயேசு நமக்காக தன்னை பலியாக அந்த சிலுவையில் அர்ப்பணித்து கொண்டார். அதனால தான் வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. ஏசாயா 53 அதிகாரத்தில் 4-5 வசனம், மெய்யாகவே இயேசு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அப்போ நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண நம்முடைய பாவங்களை தன்மீது ஏற்றுக்கொண்டார் என்பதாக சொல்லப்படுகிறது. அப்போ நம்முடைய பாவத்தை உணர்ந்து சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து விடுதலை வேணும், நீ எனக்காக சிலுவையிலே மரித்தீங்களேன்னு வரும்போது அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய இருதயத்தை கழுவி சுத்திகரித்து பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, மெய்யான சமாதானத்தை ஆண்டவர் தருகிறார். அநேக சமயத்தில் சிலுவை மரணத்தை அவர் அவங்க அடித்தாங்க, இவங்க அடித்தாங்க, ரோம போர்வைகள் அடித்தாங்க, இந்த மதவாதிகள் அப்படி பண்ணிட்டாங்கன்னு பொதுவாக பார்த்துட்டு நம்ம போய் விடுகிறோம். ஆனால் உண்மையாக அதில் சம்மந்தப்பட்டவங்க நம்ம தான், நானும் நீங்களும் தான். எப்படி நினைக்கிறீங்களா? அமெரிக்கா தேசத்தில் ஒரு வாலிப மகள், கிறிஸ்தவ பெண் தான், சர்ச்சுக்கெல்லாம் அப்பப்போ போவாள். இரவு கிளப்புகளை போய் நடனமாடி, அவளுக்கு அழகு இருந்தது, அதை ஆடி பணம் சம்பாதிக்கிறது, வாழ்க்கையை நல்லா சந்தோஷமாக அனுபவிக்கணும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளையாக இருக்கணுன்ற உணர்வே இல்லாமல் பேருக்கு சர்ச்சுக்கு போகிறது ஏதோ ஒரு நாள், அவ்வளோதான். மற்றபடி கிளப்பில் நடனம் ஆடுவது, குடிப்பது, இஷ்டப்படி வாழ்வது, கண்கள் விரும்பினபடி வாழ்வது தான் சந்தோஷம் என்று வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் இதே மாதிரி இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதை நினைவு கூறுகிற இந்த மாதிரி குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் டைமில் அமெரிக்கா தேசத்தில் அங்குள்ள டிவியில் இயேசு கிறிஸ்துவனுடைய
பாடு மரணத்தை பற்றி ஒரு ஃபிலிம், ஒரு சினிமா ஒளிபரப்பப்பட்டார். அவள் இன்றைக்கி வீட்டில் இருந்தனால உட்காந்து அதை பார்த்து கொண்டு இருந்தாள். அப்போ அவளுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்துட்டு மரித்தார். அவள் கிறிஸ்தவளாக இருந்ததுனால அவளுக்கு தெரியும். அவளுக்கு அந்த சினிமாவை பார்த்துட்டு முடிச்சுட்டு படுக்கைக்கு போனாள். அவ்வளோதான், பெரிய ஒன்று மாற்றம் இல்லை. ஆனால் படுக்கையில் இருக்கும்போது ஒரு தரிசனம் அவளுக்கு கொடுக்கப்பட்டார். அவளுக்குள்ள இயேசுவின் மேலே ஒரு அன்பு இருந்தார், விசுவாசம் இருந்தார். ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு அனுபவம் இல்லை இயேசு கிறிஸ்துவோட. ஆனால் அவள் படுக்கும்போது அவளுக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் காண்பித்தார். அந்த தரிசனத்தில் அவள் கண்ட காட்சி என்ன அப்படின்னு சொன்னால், இயேசு எருசலேம் வீதி வழியாக சிலுவை சுமந்து கொண்டே போகிறார். அப்படி ஒரு போகும்போது இவளும் அந்த கூட்டத்துக்குள் இருக்கிறாள். எருசலேம் வீதிகளில் ஜனங்கள்லாம் நிற்கிறாங்கல்ல, பக்கத்தில் இவளும் நின்று அதை பார்க்கிறாள். பார்த்த உடனே இப்போ அவளுக்கு கண்கூடாக இயேசு சிலுவை சுமந்து கொண்டு போகிறத பக்கத்தில் நின்று பார்த்த உடனே அவருடைய உள்ளத்தில் துக்கம். ஏன்னா அப்போ தான் தெரியுது உண்மையான நிலைமை. இயேசுவை போர்வைகளை அடிக்கிறாங்க, ரத்தம் வடிய வடிய அவரை கொடுமைப்படுத்தி சிறுமைப்படுத்தி அழைத்து கொண்டு போகிறாங்க. பரியாசமன்ற கூட்டம் ஒரு பக்கம், அழுகிற கூட்டம் ஒரு பக்கம். அதுக்கு மத்தியில் அந்த போர் சேவகர்கள் எதை பற்றியும் கவலைப்படலை. அவர் எவ்வளோ பெரிய அற்புதம் செய்தவர், எத்தனை பேருக்கு நன்மை செய்தவர். அந்த சிந்தையில்லாதபடி அடித்து சித்திரவதை பண்ணி அவரை இழுத்துட்டு போகிறாங்க. ஒரு போர் வீரன் ஓங்கி சவுக்கினால் அடித்த உடனே இயேசுடைய சரீரம் காயப்பட்டு துடித்தார். மறுபடியும் சவுக்கி அப்படி ஓங்கணும் போது இந்த வாலிப மகள் ஓடிப்போ அவன் கையை பிடித்து கொண்டாள். அவள் இந்த கூட்டத்தில் இருக்கிறாள், அதான் தரிசனம். அவள் கையை பிடித்து கொண்டு சொன்னாள், என் இயேசுவை அடிக்காதே. அவளுக்கு இயேசு மேலே அன்பு இருந்தது, விசுவாசம் இருந்தது. எப்போது சர்ச்சுக்கெல்லாம் போவாள். ஆனால் இன்னொரு பக்கம் உலகத்தின் சிற்றின்பம் அதை அவளை இழுத்து விட்டார். ஆனால் இயேசு மேலே உள்ள அன்பு அவளுக்கு இருந்ததுனால அவனுடைய கையை பிடித்து சொன்னாள், என் இயேசுவை அடிக்காதே. அப்படின்ற போது அந்த போர் வீரன் திரும்பி பார்த்தான். இவளுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. அந்த போர் வீரன் உடையில் இருப்பது தான் என்பதை பார்த்தாள். அவளுடைய முகம், அவள்தான் போர் உச்சேவகன் உடையிலிருந்து இயேசுவை அடிப்பதால் நானா இயேசுவை அடிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள ஒரு போர் வீரன் இயேசுவை பூட்ஸ் காலால் ஓங்கி மிதித்தான். அவன் ஓங்கி மிதித்தோன்னு இயேசு தடுமாறி கீழே விழுந்தான். அவன் மறுபடியும் ஓடிப்போய் எழும்பு என்று சொல்லி கோபத்தோடு காலை ஓங்கினான். இவள் ஓடிப்போய் அவனுடைய காலை பிடித்து கொண்டாள். என் இயேசுவை மிதிக்காதே அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு அவள் காலை பிடித்து போர் சேவகன் முகத்தை பார்த்தால் தன்னுடைய முகமாய் தெரிந்தது. நானா இயேசுவை மிதிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறான். அங்கே இருக்கிற போர் வீரர்கள் இயேசுவை அடித்து இழுத்து கொண்டு போகிற ஒவ்வொருவரும் தன்னுடைய முகமாய் இருக்கிறாரு. அங்கே பரிகாசம் பண்ணுகிற ஒரு மதவாதிகள் இருக்கிறாங்க இயேசுவை, அதெல்லாம் இயேசுவை கேவலமாக பேசுகிற தன்னுடைய முகமாய் தெரிகிறாரு. அவள் துக்கத்தோடு கூட கொல்கத்தா மேட்டுக்கு வந்தபோது இயேசுவின் கைகளில் ஆணி அடிக்கிறாங்க. அதெல்லாம் தன்னுடைய முகமாக தெரியுது. நானா இயேசுவை சிலுவையில் அடிக்கிறேன், நானா ஆணி அடிக்கிறேன் அப்படிலாம் யோசித்து கொண்டு நிற்கிறாள். அப்படி இயேசுவை சிலுவையில் தொங்க விட்டாங்க. சுற்றிலும் அவளுடைய உருவம்தான் தெரிந்தார். டக்குன்னு அவள் விழித்து எழுந்தாள். எழுந்த அந்த தரிசனத்துக்கு ஒத்து நினைத்து, நானா இயேசுவை சிலுவையில் அறைந்தேன், நானா அவரை அடித்தேன் அப்படின்னு மனசில் நினைக்கும் போது ஆண்டவர் பேசினார், உன்னுடைய பாவங்கள் தான் என்னை சிலுவைக்கு கொண்டு சென்றார். மகளே, உன்னுடைய பாவங்களால தான் நான் சிலுவைக்கு போனேன். உன்னால தான், நீ தான் என் சிலுவை பாடுகளுக்கு காரணம். அந்த வார்த்தையுடைய உள்ளத்தை தொட்டபோது வாழ்க்கையில் முதலாய் படுக்கி விட்டு எழுந்த முழங்கால் படியிட்டு கண்ணீர் விட்டு அழுதாள். இயேசுவே, என் பாவத்தை மன்னியும். இனிமேல் நான் உம்மை சிலுவையில் வேதனைப்படுத்தக்கூடாது. என் பாவங்கள் தான் உம்மை சிலுவைக்கு கொண்டு சென்றிருக்கிறது. என்னை மன்னியும் உம்முடைய இரத்தத்தினால் கழுவும் என்று அழுது தன் வாழ்க்கை ஒப்பு கொடுத்தாள். அன்றைக்கோடு அவருடைய வாழ்க்கை தலைகளாய் மாறினது. இயேசுக்கு தன் வாழ்க்கை அர்ப்பணித்தாள். இயேசுக்காக பாட ஆரம்பித்தாள். அதன் பிறகு நடன கிளப்புக்கு போவதை நிறுத்தினாள். இயேசுக்காக அழகாக பாடல்களை பாடி அவரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தாள். பல பட்டணங்களில் அவள் போய் இயேசுவை மகிமைப்படுத்தி இயேசுவை உயர்த்தினாள். பிரியமானவர்களே, இயேசுடைய சிலுவை மரணத்திற்கு காரணம் உங்களுடைய என்னுடைய பாவங்கள். நம்மை மன்னிப்பதற்கான பாவங்களை சுமந்தார். அப்படி ஆண்டவருக்கு முன்பாக முடிந்தால் முழங்கால் படியிட்டு சிலுவைக்கு முன்பாக நின்று, இயேசுவே,
எனக்காக என் பாவத்தை சுமந்தீங்க, என் சாபத்தை சுமந்தீங்க. இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும், என் கண்களை கழுவும், இருதயத்தை கழுவும், சிந்தனைகளை கழுவும், என் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தும். ஐயோ, இந்த பாவத்துக்கு இடம் கொடுத்து உம்மை துக்கப்படுத்திட்டேனே, என்னை மன்னியும். ஜெபிங்க ஜெபிங்க. வாலிப தம்பி ஜெபம் பண்ணு, வாலிப மகளை ஜெபம் பண்ணு. இயேசுவே மன்னியும், இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும், இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், எனக்கு அந்த சந்தோஷமை மகிழ்ச்சி என் உள்ளத்தில் உண்டாகட்டும். இயேசுவே என்னை தொடும். செபி செபி மகளே, ஜெபம் பண்ணு மகனே. எனக்கு அருமையான தகப்பனை, தாயோட இரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவே, எனக்காகத்தான் சிலுவை சுமந்தீங்க, என் பாவங்கள் தான் உம்மை சிலுவைக்கு கொண்டு போனது. என்னை மன்னியும், அந்த இரத்தத்தினால் என்னை கழுவும், பரிசுத்தப்படுத்தும், மெய் சமாதானத்தினால் என்னை நிரப்பும். இதோ உம்முடைய இரத்தத்தின் வல்லமை என்னை தொடுகிறதற்காக, என்னை மன்னிக்கிறதற்காக, விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். மெய் சமாதானத்தை இந்த இரத்தம் எனக்கு தருகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, அவருடைய இரத்தம் உங்களை கழுவி சுத்திகரித்திருக்கிறது. தினமும் காலையில் அவருடைய சிலுவையை தியானித்து, சிலுவைக்கு முன்பாக நின்று அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த இரத்தத்துக்குள்ளே உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் அந்த இரத்தத்தின் பாதுகாப்பு உங்களுக்குள்ள இருந்தால் தினமும் நீங்கள் பரிசுத்த வாழ்க்கையில் முன்னேற முடியும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிங்களா? ஆண்டவர் உங்கள் அனைவரோடையும் பேசியிருப்பாரு அப்படின்றத விசுவாசிக்கிறேன். நமது அன்பு சகோதரரோடு நீங்கள் சேர்ந்து ஜெபிச்சிருப்பீங்க. கட்டாயம் ஆண்டவர் நீங்கள் ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் வருகிற நாட்களில் அவர் பதில் தர தேவனாக இருக்கார். சரி நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பிரயோஜனமாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொண்ட சாட்சிகளும் எங்களுக்கு தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.